அப்புறம் ஏன் இந்த கிழிஞ்ச ஷூவை போட்டுட்டு இருக்க? வேற மாத்திக்கலாம்ல. அதுக்கெல்லாம் என்கிட்ட எங்க காசு இருக்கு? சரியா போச்சு போ. என் மாமா கிட்ட சொன்னா டிசைனா 10 ஷூவை கொண்டு வந்து வச்சிட போறாரு. வேண்டாம் கதிர், எனக்கு அப்பா கிட்ட கேட்கணும்னு தோணல. ஏன்? இல்ல, இப்போ மணி ஹேண்டில் பண்றதெல்லாம் பார்வதி சித்தி கிட்ட தான் இருக்கு. வீட்ல என்ன செலவு செய்யணும்னாலும் அவங்க கிட்டதான் காசு கேட்க வேண்டியதா இருக்கு. போன தடவை அப்பா அவங்க கிட்ட காசு கேட்டப்ப அவங்க ப்ராப்ளம் பண்ணாங்க. திரும்ப இதுக்காக அவங்க ஏதாவது சொன்னா அப்பா ஃபீல் பண்ணுவாரு. எனக்காக அவர் யார்கிட்டயும் அவமானப்பட வேண்டாம். அதனாலதான். நீ சொல்றதெல்லாம் புரியுது. ஆனா இந்த ஷூவை போட்டுக்கிட்டு எப்படி மேட்ச் விளையாட முடியும்? நான் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த பாருதனா, மேட்ச் விளையாடும் போது ஷூ இன்னும் அதிகமா கிழிஞ்சிருச்சுன்னா அப்புறம் எப்படி மேட்ச் விளையாட முடியும்? எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. நான் வின் பண்ணிடுவேன். நான் போட்டியில வின் பண்ணா அப்பா நான் என்ன கேட்டாலும் செய்யறேன்னு சொல்லிருக்காரு. என் மனசுல நான் ஒரு ஆசை வச்சிருக்கேன். நீ மாமா கிட்ட என்ன கேட்க போறன்னு எனக்கு தெரியும். தெரியுமா? தெரியும். என்ன கேட்க போற? என்ன கேட்க போற? அதானே நானும் கேக்குறேன். நீ ஜெயிச்சா என்ன கேட்க போற? அதாவது கதிரவனை கேட்க போற, அதானே? சரியா? உனக்கு எப்படி? மாயா சொன்னா. அப்ப தெரியும். அதனாலதான் இந்த மேட்ச் எப்போ வரும் நானும் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேளை நீ கேட்டு மாமா இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவ? அப்படி மட்டும் பேச்சுக்கு கூட சொல்லாத. நான் ஆசைப்பட்டது எதுவுமே எனக்கு கிடைக்கல. முதல் தடவையா நான் என் பேஷனையும் லைஃபையும் ஒரு மேட்ச் மூலமா ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். அது நடக்கணும்னு நான் நம்பிக்கையோட இருக்கேன். ஏய், இதுக்கு போய் ஏன் அழுகுற? நான் சும்மா தான் கேட்டேதானா? கண்டிப்பா நடக்கும். நீ வின் பண்ணதான் போற. மாமாவும் நீ கேட்ட உடனே, டேய் கதிரவா, இங்க வா, என் பொண்ணு ஒன்னதான் ஆசைப்படுறா, அவ கூட சேர்ந்து வாழு, அவளை கண்கலங்காம பாத்துக்க, அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு தொலைச்சிருவேன் உன்னை அப்படிம்ப. சரியாயிடும். பாருடா சீனு, பயப்படாத சாரு, சரியாயிடும். என்னாச்சு? தனியா வந்திருக்கா சீனு, வழுக்கி கீழே விழுந்திருக்கா. காலு இடுப்பெல்லாம் வேற சுளுக்கு பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஏன் எப்படி உட்கார வச்சிருக்கீங்க? உள்ள கூட்டிட்டு போய் படுக்க வைக்கலாம்ல? ஐயோ, டேய், நாங்க அவளை தூக்கிட்டு போலான்னு தான்டா பார்த்தோம். ஆனா எங்களால அவளை தூக்க முடியல. அதான் 2 பேர் இருக்கீங்கல்ல. சீனு, எங்களால முடியலன்னு தானே உன்னை கூப்பிட்டோம். பாரு, பார்வதியால தூக்க முடியாது, அவளே சத்து இல்லாம இருக்கா. என்னது? இல்ல, உன்னால முடியாதுல்ல, அததான் சொல்லிட்டு இருக்கேன். ஐயோ, நீ கொஞ்சம் சாருவை தூக்கிட்டு போய் உள்ள படுக்க வையேண்டா. அம்மா, நீங்க 2 பேரும் 2 பக்கம் பிடிச்சு தூக்கிட்டு போங்கம்மா. ஐயோ, முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், எங்களால முடியல. தூக்கிட்டு போயேண்டா, முடியலன்னு தானே உன்னை கூப்பிட்டோம். அம்மா, ஐயோ முடியல அத்தை, ரொம்ப வலிக்குது. ஐயோ சீனு, அவ வழியில ரொம்ப துடிச்சிட்டு இருக்காடா. இங்க பாரு, நீ அவளை தூக்கிட்டு போய் ரூம்ல மட்டும் படுக்க வச்சிர. சீனு, அவளுக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட போகுது. ஏற்கனவே அவளுக்கு கண்ணு வேற தெரியல. இங்க பாரு, நாம இப்படி இவ்வளவு சரியா பாத்துக்காம விட்டோன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், அவங்க அப்பா என்ன சத்தம் போடுவாருடா. சரிம்மா, ஐயோ, நான் தூக்கிட்டு போறேன். இல்ல, ஹீரோ மாதிரி சாருவ கையில தூக்கிக்கிட்டு அழகா நடந்து போனீங்களே, அத சொன்னேன். அவளுக்கு அடிபட்டுச்சு, நான் ஹெல்ப் பண்ணேன், அவ்வளவுதான். அதுக்காக நீ என்ன பாராட்டவும் வேண்டாம், உன் பாராட்ட நான் கேட்கவும் இல்ல. நான் நல்லது பண்ணேன்னு தானே சொன்னேன். நீ நல்லதுன்னு சொன்னா கூட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். நான் எது சொன்னாலும் உனக்கு அப்படிதான் தெரியும்.
சரி அதெல்லாம் விடு. இப்போ ஒரு புது கேம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். என்னது? நீ எனக்கு கொடுக்க வேண்டிய 40 இரு. லட்சம். 39 லட்சம். 39 லட்சம். அந்த காசை நீ கொடுக்க வேண்டாம். அதுக்கு இன்னொரு பெட் இருக்கு. அத பண்ணாலே போதும். நான் கால மூக்கத்தோட சொன்ன மாதிரி தலையால காலத்தோட சொல்றியா? அவ்வளோ டஃப் எல்லாம் இல்லப்பா, ஈஸி தான். ஒன்னும் தேவையில்லை. நான் உன் காசை எப்படியாவது கொடுத்துடுவேன். நான் சொல்றத உன்னால செய்ய முடியாதோன்னு பயம், அதானே? ஏதாவது சொல்லி நம்மள வெறுப்பேத்திக்கிட்டே இருக்கா. இன்னைக்கு இவள நாம வெறுப்பேத்தணுமே. என்ன பண்ணலாம்? அம்மா, சொல்லு சீனு. இங்க வாங்கம்மா. என்ன சீனு? அம்மா, இப்ப ஏதோ ஒண்ணு சொன்னியே. நான் என்னடா சொன்னேன்? நீ தானே என்ன கூப்பிட்ட. அது இல்லம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னியே ஏதோ சுளுக்கு தைலம் நல்லா. ஆமா, சாருக்கு சுளுக்கு பிடிச்சிருக்கு, வந்து தைலம் தேய்ச்சி விடுன்னு சொன்ன. நீ தான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டியே. அம்மா, நான் யோசிச்சு பார்த்தமா, அவளும் பாவம்ல, ரொம்ப வலிக்கும்ல. நான் பண்றேம்மா. நிஜமாவாடா? ஆமாமா, அவ கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியலமா.